இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆக்டோபஸ் பற்றின ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம். இதுலேயும் பெண் ஆக்டோபஸ் வந்து தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு வாட்டி முட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதோடைய வாழ்நாளை வந்து மாய்ச்சிக்கும் அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள். அதாவது எல்லா உயிரினங்களுமே அதோடைய ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்பவே நேர்த்தியாக வந்து கையாளும். அதில் வந்து இந்த ஆக்டோபஸ் அப்படிங்கிறது அது முட்டைகளை இட்டு பாதுகாக்கிறதுலேருந்து அது குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் இந்த ஆக்டோபஸ் ஏன் இறந்து போகுது அப்படிங்கிற அந்த ரீப்ரொடக்ஷனுக்கான அந்த ஜேர்னி வந்து ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதாவது கடலை பொறுத்த வரைக்கும் எல்லா உயிரினங்களுமே ஒரே சர்க்கம்ஸ்டன்ஸில் வந்து வாழும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மீனுடைய முட்டை இல்லை இன்னொரு மீன் இல்லை சின்ன மீன் குஞ்சுகள் இது எல்லாத்தையுமே இன்னொரு பிரிடேட்டார் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு இல்லை ஃபுட்டாக சாப்பிட்றதுக்கு இல்லை அட்டாக் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புள்ள இடம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடல் அந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் தான். அதனால இந்த பெண் ஆக்டோபஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ரீப்ரொடக்ஷனை ஒரு மறைவான இடத்துக்கு கொண்டு போய் தான் பண்ணும். இது ஒரு திருப்பத்துக்கு 50 முட்டையிலேருந்து 7 லட்சம் முட்டைகள் வரைக்கும் விடும். ஆக்டோபஸுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி தான் அது. ஒரு திருப்பம் தான் அது முட்டை போடுறது அப்படிங்கிறதுனால 50லேருந்து 7 லட்சம் வரைக்கும் அது முட்டையிடும். இது என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்பவே சேஃப்டியான மறைவான இடங்களுக்கு போயிட்டு ஒரு பாறை இடுக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு தேர்வெடுத்து அதுக்குள்ளே தான் இது வந்து முட்டையை வந்து லே பண்ணும். லே பண்ணிவிட்டு எப்படி வந்து கோழிகள்லாம் வெளியில் வந்து முட்டையை வந்து அடக்காக்குமோ அதே மாதிரி இந்த முட்டைக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை இது செஞ்சுக்கிட்டே கொஞ்ச நாளைக்கு இந்த முட்டை பொரிக்கிற வரைக்கும் இது வந்து அடக்காத்துக்கிட்டே இருக்கும். அந்த முட்டையை நீங்கள் வந்து பார்க்கும்போது திராட்சை கொத்துகள் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த குஞ்சுகள் வந்து இருக்கிறது நல்லாவே தெரியும். அந்த குஞ்சுகள் உள்ளர வந்து வளர்ந்து அது வந்து பெரிய ஒரு குட்டி ஆக்டோபஸாக வெளியில் வரத்துக்கு முன்னாடி அதுக்கு எக்ஸ்டர்னலாக அதுக்கு ஆக்சிஜன் வந்து தேவை. அந்த ஆக்சிஜனை உள்ளர எடுத்துக்கிற மாதிரியான முட்டையோட அமைப்பாக தான் அந்த முட்டைகள் வந்து இருக்கும். அதனாலேயே அந்த ஆக்சிஜன் அது வந்து உள்ளர உறிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுனாலேயே அந்த மேல் லேயரை ரொம்பவே சுத்தமாக பார்த்துக்கணும்னு நினைக்கும் இந்த ஆக்டோபஸ். அதுதான் இந்த அடகாக்கிற முறை அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆக்டோபஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நீரை வந்து சுழற்றி அது மேலே வந்து வேகமாக போய் மோதிர மாதிரி பண்ணி எந்த ஒரு தூசும் பாசியும் அந்த முட்டை மேலே படியாமல் வந்து பார்த்துக்கும். இது மூலியமாக அந்த மேல் லேயர் கவர் ஆகாமல் இருக்கப்ப அதுக்கு உள்ளர தேவையான ஆக்சிஜனை இது எக்ஸ்டர்னலாக வந்து எடுத்துக்க முடியுது. ஸோ இந்த ஆக்டோபஸுக்கு முட்டை போட்ட உடனே இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளர ஒரு சில ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அதுக்கு பசி இருக்காது, எதுவுமே பண்ணாது. அது சாப்பிடாம தான் அதை அடக்காக்கிற வேலையை வந்து பார்க்கும். அது சாப்பிடாமையே ப்ரொலாங் டியூரேஷன் இருக்கிறதுனால இந்த முட்டைகள் வந்து பொரிச்சதுக்கு அப்புறம் இந்த பெண் ஆக்டோபஸ் உடல்நிலை கோளாறுனாலேயே இறந்து போயிடும். ஆனால் ஆண் ஆக்டோபஸ் அந்த மாதிரி கிடையாது. அது இனச்சேர்க்கையில் ஈடுபட்டதுக்கு அப்புறம் அது பெண் ஆக்டோபஸை விட்டுட்டு அது வந்து இன்னொரு பெண்ணை தேடி அது வந்து போயிடும். அதனால அதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வாட்டி ரீப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இறந்து போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து கிடையாது. ஆண் ஆக்டோபஸ் எப்பயுமே ஒரு பெண்ணோட இனச்சேர்க்கை பண்ணிட்டு அது பாட்டும் வந்து அடுத்த பெண்ணை தேடிட்டு போயிடும். ஆனால் முட்டையிட்டு இந்த மாதிரி வந்து அடக்காக்குற பெண் ஆக்டோபஸ் தான் இது வந்து முட்டையெல்லாம் பொரிச்சு குஞ்செல்லாம் வெளில வந்ததுக்கு அப்புறம் இது என்ன பண்ணும்னா உடல்நிலை கோளாறுனால உயிரிழந்து போயிடும். இந்த ஒரு அடக்காக்குற வேலையை அது ஃபுல் டைம் பார்த்து அந்த அடக்காட்டத்துக்கு அப்புறம் அதாவது ஒரு ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறமே அது இறந்து போகிறதுனால இதுக்கு சயின்டிஃபிக்காக செமல் பேரிட்டி அப்படிங்கிற ஒரு பேரும் வந்து இருக்கு. இந்த மாதிரி ஆக்டோபஸ் பற்றின சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படிங்கிறத நம்ம பதிவு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுங்க. நம்மளுடைய அடுத்த பதிவுலாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.